திரு புரட்சி கவிதாசன், இந்தியாவினுடைய பங்களிப்பு என்பது மிக முக்கியத்துவமாக பார்க்கப்படுகிற சூழலில் சுற்றி ஒவ்வொரு நாடுகளாக இந்தியாவினுடைய பிடியிலிருந்து மெல்ல நழுவுகிறதோ என்கிற ஒரு கேள்வி எழுகிற சூழலில் இடதுசாரி சிந்தனை அல்லது சீன ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கிற ஒருவர் இலங்கையினுடைய அதிபராக இருக்கிறார். அந்த கட்சியை பெரும்பான்மை இடங்களும் வெற்றி பெற்றிருக்கிற சூழலிலே இந்தியா என்ன செய்ய போகிறது என்கிற ஒரு கேள்வியும் எழுகிறது. உங்கள் பார்வையில் ஈழம் சார்ந்து நிறைய நீங்கள் ஆர்வம் கொண்டவர், போராட்டங்களையும் நடத்தியவர் என்கிற வகையில் இந்த முடிவை நீங்க எப்படி பார்க்குறீங்க? என்ன நடக்க போகுது? என்ன எதிர்பார்ப்பு? அதாவது பொருளாதார ரீதியாக உலகத்தை பார்க்கிறவர்கள் அவங்க வைக்கிற முழக்கம் என்ன அப்படின்னா, இழப்பதற்கு எதுவும் இல்லை, ஆனால் பெறுவதற்கு ஒரு பொன்னுலகம் பூத்து கிடக்கிறது அப்படிம்பாங்க. இது கிட்டத்தட்ட இதே மனநிலையில தான் இலங்கையிலையும் அப்படிப்பட்ட ஒரு மோகத்தை அங்கே உருவாக்கி இருக்கிறாங்க. இழப்பதற்கு எதுவுமே இல்லை. பிரேமதாசாக்களால், அதே மாதிரி ராஜபக்சாக்களால், அதுபோல பண்டாரநாயக்காக்களால், குமாரதுங்காக்களால், விக்ரமசிங்கேக்களால், இப்படி விரல்விட்டு எண்ணக்கூடிய ஒரு 5 குடும்பங்களுடைய ஆட்சி தான் இலங்கையினுடைய விடுதலை பெற்ற இலங்கையினுடைய வரலாறு என்று மாறி போயிருக்கிறது. அது அண்மையில கூட மோடி அவர்கள் சொன்னாங்க, காஷ்மீர் என்கிற அழகான மாநிலத்தை 3 குடும்பங்கள் தான் சுவைத்து இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி, குலாம் நபி ஆசாத், அது முப்தி முகமது கான், அது மாதிரி பரூக் அப்துல்லா, அந்த 3 குடும்பம் காஷ்மீரை சுவாகா செய்ததை போல இந்த ஒரு 5 குடும்பம் இலங்கையை சுவாகா செய்தது அப்படின்னு சொல்லி ஒரு மாற்றாக அனுரகுமார திசநாயக்கே வந்திருக்கிறார். இந்த ஒப்பீடு சரியா? சர்மரோக நிவாரணையா? சரி, நீங்க தொடருங்க. ஒப்பீடு சரியா? தியாக அதை மறுக்கிறாரு, நீங்க தொடருங்க. இல்ல தொடருங்க. அடுத்து அந்த அனுரகுமார திசநாயக்கா எவ்வாறு சொல்லி இருக்கிறாருன்னா, இந்த மாதிரி இந்த இவர்களிடமிருந்து இந்த நாட்டை மீட்க வேண்டும். ஒரு கடுகளவு கூட தமிழ் மக்களுக்கு ஏற்பட்ட தீராத ரணங்களை ஆற்றுவதற்கான ஒரு துளி மருந்தை கூட முன்வைக்காத அனுரகுமார திசநாயக்கா, அதாவது ஒரு கடுகளவு கூட தமிழ் மக்களுடைய அரசியல் தீர்வை பற்றி, பொருளாதார தீர்வை பற்றி, சமஷ்டி முறையை பற்றி, இன அழிப்பை பற்றி, அங்கே இருக்கக்கூடிய மொழிச்சிக்கலை பற்றி, அங்கே இருக்கிற தமிழர்கள் 2ஆம் தர குடிமக்களாக ஆட்கப்பட்டது பற்றி, போர்க்குற்றம் புரிந்தவர்கள் பற்றி, இனப்படுகொலை செய்தவர்கள் பற்றி, சர்வதேச பொறிமுறைகளில் இருக்கக்கூடிய விசாரணையை பற்றி கடுகளவு கூட கவலைப்படல. அப்ப இந்த பொருளாதார அல்லது இந்த சேகுவாராயை முன்னிறுத்துகிற அல்லது கம்யூனிசத்தை பேசுகிற இந்த போலி புரட்சியாளர்களுக்கு என்ன தெரிகிறது? நான் அதுதான் கேட்கிறேன். கம்யூனிசம் என்பது அனைத்து பிரச்சனைகளுக்குமான தீர்வு அல்ல. அது இன்னைக்கு உலகம் முழுவதும் தோற்று போய் கொண்டிருக்கிறது, அது வேறு விஷயம். அதனால பக்கத்து நாட்டுல வெற்றி பெற்றிருக்குல்ல, அவங்க நமக்கு பக்கத்துல வெற்றி பெற்றிருக்குல்ல. இல்ல அந்த வெற்றியை பாப்பீங்க, பொறுத்திருந்து பாருங்கள். அதாவது புதிய மொந்தை பழைய கல் என்பதை 6 மாசத்துல நீங்க தெரிஞ்சுக்குவீங்க. பேர்லாம் மாறி இருக்குது, வேற என்ன பாரம்பரிய. அதாவது ஊழல் செய்த ராஜபக்சாவா, இனவரி பிடித்த ராஜபக்சாவா, அல்லது ஊழல் செய்யாத இனவரி பிடித்த அனுரகுமாராவா? இதுதான் இப்போ உங்களுக்கு முன்னாடி ஊழல் கையில் ஊழல் படிந்த ராஜபக்சேவா அல்லது ஊழல் படியாத அனுரகுமாராவா? யார் கையில் அடி வாங்குறது தான். ஆனா அடி வாங்கித்தான் ஆகணும். அது திசுநாயக்காவா இருந்தாலும் சரி, ராஜபக்சவா இருந்தாலும் சரி, பிரேமதாசவா இருந்தாலும் சரி, பண்டாரநாயக்காவா இருந்தாலும் சரி, தமிழர்கள் 2ஆம் தர குடிமக்களாக இருப்பது என்பது அங்கு எழுதப்படாத நீதி. சரி, அப்படி இருக்கிற சூழல்ல இப்ப நடைபெற்ற இந்த தேர்தலில், நாடாளுமன்ற தேர்தலில் தமிழர்கள் அடர்த்தியாக வசிக்கிற பகுதிகளிலும் ஜேவிபி அல்லது தேசிய மக்கள் சக்தியினுடைய அனுரகுமார திசநாயக்கனுடைய கட்சி அதிக இடங்களில் வெற்றி பெற்றிருக்கு. தமிழ் கட்சிக்கு, தமிழரசு கட்சி மட்டும்தான் மொத்தமே 8 இடம். இல்ல இப்ப நீங்க இந்த அனுரகுமாரா அலை அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்றாங்க எல்லாரும். அலை அடிச்சிருச்சு, வரலாற்றுல முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு மிக பெரும்பான்மை வெற்றியை பெற்றிருக்கிறார் அப்படின்னு. இது சலிப்புங்க. 5 குடும்பங்களின் மீது, அவங்களுடைய ஆதிக்கங்களின் மீது அனைத்து மக்களும் கொண்ட வெறுப்பு, சலிப்பு. ஒரு வாதத்திற்கு இல்ல, உங்கள் வாதப்படி இந்த சலிப்பு சிங்களர்கள் அடர்த்தியாக வசிக்கிற பகுதியில் இருக்கலாம்.
தமிழ் பகுதியிலையும் வந்திருக்க. தமிழ் அவங்க பெரும்பான்மையா வரலையே. உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்காம நீங்க சார், தேசிய இல்ல, கட்சிகளுக்கு இல்ல, வாக்களிச்சிருக்காங்கல்ல. இல்ல அதுதான் நீங்க முடிவு பண்ணணும். நீங்க அதாவது தமிழர்கள் இழப்பதற்கு எதுவுமே இல்லாம இற்று சுடுகாட்டு சாம்பலாய் போய் கிடக்குறாங்க. அவங்க இன்னமும் கூட போராடுகிறார்கள், இன்னமும் கூட ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள், இன்னும் வாக்குச்சீட்டு கலாச்சாரத்திலே கலந்து கொள்கிறார்கள் என்றால் உண்மையிலேயே தமிழர்களுடைய பெருந்தன்மையை நாம போற்றி புகழ வேண்டிய நிலைமையில இருக்கு. அந்த அளவுக்கு அவங்க அடக்கப்பட்டிருக்காங்க, துன்புறுத்தப்பட்டிருக்கிறாங்க. அவங்களுடைய சொந்த நிலத்தில அந்நியமாக்கப்பட்டிருக்கிறாங்க, ராணுவமயமாக்கப்பட்டிருக்கிறாங்க. அவங்களுடைய கடவுள், அவங்களுடைய கோவில், அவங்களுடைய கலாச்சாரம், அவங்களுடைய பண்பாடு அனைத்தும் நிர்மூலமாக்கப்பட்டிருக்கிறது. ஒரு புதிய சிங்கள சூழ்நிலையை தான் உருவாக்கி இருக்கிறாங்க. இப்ப உங்களுக்கு முன்னாடி 2 வாய்ப்பு இருக்குங்க. ஒண்ணு, ஒற்றையாட்சி சிங்கள பேரினவாதத்தின் பிடியிலே ஒரு சில சலுகைகளை பற்றி உயிர் வாழ்வதா, அல்லது உரிமைகளை கேட்டு போராடி மண்ணோடு மண்ணாக சாவதா, மாவீரனாக வாழ்வதா அல்லது மனிதனாக சாவதா? இல்ல, இந்த சூழல் இன்னைக்கு ஏற்படல. இன்னைக்கு கொஞ்சம் தேவலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த இலங்கை நாடு இருக்கு. அந்த நேரத்துல இலங்கையினுடைய தமிழர்கள் பாதுகாப்புல இந்தியாவினுடைய பங்கு என்பது மிக முக்கியத்துவம் பெற்றதாக இருக்கிற சூழல்ல இப்ப இந்தியாவினுடைய அணுகுமுறை, ராஜதந்திர அணுகுமுறை என்பது அனுர திசநாயக்கவை இந்த 13வது நடைமுறை சட்டத்தை நடைமுறைப்படுத்துகிற அளவுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்து ராஜதந்திர ரீதியிலே இலங்கையையும் பாதுகாப்பு தன்வசப்படுத்தி தமிழர்களுக்கும் பாதுகாப்பு கொடுக்கின்ற வகையில இந்தியாவின் அணுகுமுறை இருக்குமா? இல்லங்க, துயரத்தின் தொடக்க புள்ளியே 13வது சட்ட திருத்தம் தாங்க. அதனாலதான் அமர ராஜீவ் காந்தியை நாம இழந்தோம். அதனாலதான் இலங்கை மண்ணில அமர ராஜீவ் காந்தியை ஒரு கப்பற்படை வீரன் புறமுதுகில அடிச்சு அவமானப்படுத்தினான். இந்த தேசம் உலகத்தின் ஆக பெரும் தேசம் கொக்கரிக்கிற காங்கிரஸ்காரர்களுக்கு கொஞ்சம் கூட சூடு சொரணையே இல்ல. காங்கிரஸ் கட்சியிலிருந்து அதை மறுத்து பேசுவதற்கு யாரும் இங்க பிரதிநிதிகள் இல்லை. அது ஒரு கடந்த கால ஒரு துன்பியல் சம்பவம், கடந்த கால வரலாறு. அதை கடந்து நாம இன்னைக்கு வந்துருவோம். 10 ஆண்டுகளை கடந்து பாஜக ஆட்சியில் இருக்கிறது. நீங்க 10 ஆண்டுகளை கடந்தும் கூட ஒரு ராஜ்ய ரீதியான உறவிலே ஒரு அழுத்தம் கொடுத்தோ உள்ள தமிழர்களுடைய வாழ்வியல் மேம்பாட்டிற்கு என்ன செய்திருக்கிறார்கள், என்ன செய்ய போகிறார்கள் என்பது ஒரு கேள்வி வருது இல்ல? இந்த அயலுறவு கொள்கை என்பது ஏற்கனவே போட்ட ரோட்ல நம்ம வண்டி ஓட்ட முடியும். அப்ப இந்த போட்ட ரோட்ட வண்டியை ஓட்டுறதை தவிர வேற எதுவும் இல்ல. காங்கிரஸ் கட்சி 1947 இருந்து ஏறத்தாழ 2000 வரைக்கும் அவங்க போட்டு வச்ச அயலுறவு கொள்கைங்கிற ரோடு, அந்த இலங்கை ஆகச்சிறந்த நட்பு நாடு. அங்கே சிங்களனா தமிழனா என்றால் எங்களுக்கு சிங்களம் தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா சிங்களம் சமஸ்கிருதத்திலிருந்து பெறப்படுத்த மொழி. சிங்களர்கள் வங்காளத்திலிருந்து குடியேறியவர்கள். அவங்க இந்திய கலாச்சாரத்துல தான் இருக்கிறாங்க. இந்த நாவலம் தீவனுடைய துண்டுபட்ட ஒரு பகுதி தான் அந்த மணிபல்லவ தீவு. இந்த ராமாயண மகாபாரத கதைகளே தொடர்ச்சி இருக்கிறது. இப்படியெல்லாம் சில வடநாட்டு பைத்தியங்கள் வெளியுறவு கொள்கையை வகுத்து கொண்டிருக்கிறாங்க. அந்த பைத்தியகரத்தனமான போட்ட ரோட்ல தான் இன்னைக்கு இனப்படுகொலை என்கிற வண்டியை ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. அதனால தயவு செய்து இந்திய அரசு கடந்த காலத்தை ரொம்ப தீவிரமா ஆய்வு செய்து, நீங்க மாலத்தீவை பார்ப்பது என்பது வேறு, நீங்க பூட்டானை பார்ப்பது என்பது வேறு. இந்திய அரசு அயலுறவு கொள்கையில இலங்கை சார்ந்த ஒரு மாற்றத்தை, அணுகுமுறையை கொண்டு வர வேண்டும் சொல்றீங்க. அதை சொல்கிற இடத்தில் ஆட்சியாளர்கள் சொல்லுகிற இடத்துல நீங்களும் இருக்கீங்க, எடுத்து சொல்வீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இந்தியாவுக்கு பாதுகாப்பு என்னன்னா, இந்தியாவுடைய எல்லை சாமிகளாக விடுதலை புலிகள் இருந்த வரை, ஈழத்தமிழர்கள் நிமிர்ந்து நின்ற வரை இந்தியா பத்திரமா இருந்துச்சு. அதனால மீண்டும் அந்த கருப்பு சாமிகளை, மீண்டும் அந்த எல்லை சாமிகளை, மீண்டும் அந்த காவல் தெய்வங்களை இந்தியா நினைத்து பார்க்க வேண்டும். இதை நான் ஒரு இந்தியனாகவும் தமிழனாகவும் தொப்புள் கொடி உறவுள்ளவனாகவும் உலக தமிழர் மத்தியிலே சொல்லுகிற ஒரே ஒரு செய்தி. எனக்கு இணைப்பு ஒரு பிரச்சனையா இருக்கு, அதனால நான் நிறைவையும் கருத்தையும் சொல்ற உங்க அனுமதியோட. அதாவது தீர்வு என்பது அந்த தீவு தேசத்துக்குள்ளேதான் இருக்கிறதே ஒழிய வெளியில் இருந்து திணிக்க முடியாது. 8 சோறும் கட்டுச்சோறும் சொல்லு புத்தியும் 8 நாளைக்கு உதவாது அப்படிம்பாங்க. அதனால அங்கே தமிழீழ வேண்டுமா, சமஷ்டி வேண்டுமா, 13வது சிறுத்து வேண்டுமா, அது எதுவுமே வேண்டாமா, இதையெல்லாம் அங்க இருக்கிற தமிழ் மக்கள் முடிவு செய்ய வேண்டும். ஆனால் அவங்க முடிவு செய்யக்கூடிய நிலைமையில இல்ல.
உங்களுக்கு சைக்காலஜி படிச்சவங்களுக்கு தெரியும். 21 நாட்கள் தொடர்ந்து ஒரு பழக்கத்தை செய்தால் அது வழக்கமாகும். அந்த வழக்கம் பண்பாக மாறும். அந்த பண்பு வாழ்க்கையில பிரதிபலிக்குமாங்க. ஆனால் 20 வருஷமா 40 ஆண்டுகளுக்கு மேலாக அங்கே இனப்படுகொலையில, இன துவேஷத்துல, இன ஆதிக்கத்துல, சொல்லனா கொடுமைகளில அவங்க இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட சுதந்திரமா அங்கே தமிழ் மக்கள் தங்களுடைய தீர்வை தேட முடியாத நிலையில ஏதிலிகளாக இருக்கிறாங்க. அதையும் மனதில் வைத்து ஒரு குழந்தைக்கு சரி பேசலாம்.